ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ள குவாலிஃபை ஆகிறதும் ஆகாததும் மும்பையோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க நம்ப முடியுமா? நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான. கீழ இருக்க ஃபாலோ பட்டன் தட்டி விட்டுறீங்களா? ஐபிஎலோட ஸ்டார்டிங்ல ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை எல்லாம் செஞ்சு டேபிளோட டாப் 3 பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனா இப்போ ஆர்சிபி பேக் டு பேக் மேட்சஸ் தோத்ததுனால 12 பாயிண்ட்ஸ்ல ஆர்சிபி பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டேபிளா நின்னு இருக்காங்க. இதனால ஆர்சிபி இன்னைக்கு நடக்க போற மேட்சஸ்ல எம்ஐ கூட மட்டும் தோத்துட்டாங்கன்னா 5% கிட்ட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ் பண்றாங்க. இதனால ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ள போறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதுல வேற நடக்க போற மேட்ச்ல ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி வேற பண்ண போறாரு. அது மட்டும் இல்ல லாஸ்ட் மேட்ச் எம்ஐ டீம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு கம்பேக் கொடுத்து சும்மா வெறித்தனமான ஒரு வின்னிங் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதனால இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுடைய சில தரமான சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லோடிங்ல இருக்கு. சரி ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல ஆர்சிபி எம்ஐ தோக்கடிச்சிட்டு பிளே ஆஃப்குள்ள குவாலிஃபை ஆகுவாங்கன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ காமலா ரெட் போடுங்க. ப்ரோ எம்ஐல ரோஹித் சர்மா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச்ல ரிவெஞ்ச் எடுத்து ஆர்சிபியை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ காமலா ப்ளூ ரெட் போடுவாங்க. கமெண்ட்ல பாக்குறேன் ஆர்சிபி இல்ல எம்ஐ அப்படின்னு.